ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினை நாம் மையப்படுவதாக இந்த நாளில் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். Why the word of God is much important. இன்றைக்கி ஒரு காரத்தை பார்க்க போகிறோம். வார்டுன்றீங்களே, இது வார்டு வந்து ஏன் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு? நிறைய இருக்குது இதில் படிக்க. தொடர்ச்சியாக அந்த வசனத்தை குறித்து வாசிக்க எவ்வளோ ஆசையாக இருக்குல்ல. ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களில் எங்களுக்கு உங்களை குறித்து இன்னும் அறிந்து கொள்ள, நாட் ஜஸ்ட் ஒரு சீரியஸ் ஒரு கேமரா முன்னாடி பேசுகிறதா இருக்கட்டும், சும்மா உட்காந்து கேட்டு போகிறது, கமெண்ட் போகிறது இல்லை. நாங்கள் சரியாக உண்மை குறித்து அறிந்து கொள்ள எங்களுக்கு இருபதாங்க ஆண்டவரே. ஆண்டவர் முயற்சியும் உதவி செய்வார். பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஏசாயா சாப்டர் 40:8 புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதை சொல் என்று உரைத்தார். புல் பட்டு போயிடும், டக்குன்னு இதில் போயிடும். இங்கிலீஷில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அதையும் உங்களுக்கு வாசி காட்டுறேன். The grass withers, the flower fades, but the word of God will stand forever. ஆண்டோடைய வசனம் என்றைக்கும் நிற்குங்க. அதனால தான் சொன்னார் ஆண்டவர், வான பூமி ஒழிந்து போனாலும் வசனம் ஒழினாலும் ஒழியாது. word of God will never fade. ஆமாம், word never fades. சொந்தக்காரன் சொன்னது மறந்து போயிடும், எல்லாரும் ஒரு நாள் விட்டு விலகிடுவாங்க. ஆனால் உங்களுக்கு கொடுத்த வாக்கு திட்டங்கள், உங்களை கரம் பிடிச்சு அழைத்தவர், உங்களுக்குன்னு சொன்ன ஸ்பெசிஃபிக்காக சொன்ன வார்த்தைகளை, அது உலகமே அழிஞ்சாலும் அந்த வார்த்தை அழியாதுன்னு சொல்கிறார். அதுதான் மேட்ரு. அப்போ அந்த வேர்டுக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது இல்லை? இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, எல்லாம் புல் போனாலும் பூ உலர்ந்து போனாலும் பரவாயில்ல, நான் உனக்கும் சொன்ன வார்த்தை நிலைத்திருக்கும், நீ அதை விசுவாசி. உனக்குன்னு சொன்னதை நான் நிறைவேற்றுவேன், அதை விசுவாசி. ஆண்டோடைய வார்த்தையை நம்பு. மற்ற என்னென்னத்தையோ நம்பிட்டு இருக்கிற, முதல்ல வார்த்தையை நம்பு. ஆண்டவனுக்கு அற்புதம் செய்வார். கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்களை அவர் ஆஸ்வதிக்கும்படி நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். Have a blessed day. God bless you.